லிட்ரோ லேப் சமையல் எரிவாயு விலைகள் குறைப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் பகுப்பாய்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் அரசாங்கம். படும் மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டி மக்கள் சார் அரசை நிறுவுவோம், நோர்வே தூதுவரிடம் சஜித் திட்டவட்டம். மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீதரன் கொழும்புக்கு இடமாற்றம். அதிகாரம் மக்களின் கரங்களிலேயே நீடித்திருப்பதை உறுதி செய்பவர்கள் பத்திரிகையாளர்கள், யூலிசாங் தெரிவிப்பு. அரசாங்க மருத்துவமனைகளில் பாரிய சிக்கல் நிலை, கவலை வெளியிடும் மருத்துவத்துறை. நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை, அர்ச்சுன ரணதுங்க திட்டவட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் முதித பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 175 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 3940 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்களின் விலை 70 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1582 ரூபாவாகும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 32 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை 740 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 12.5 கிலோகிராம் வீட்டு எரிவாயு சிலிண்டரின் விலையை 275 ரூபாவால் குறைக்க லேப் எரிவாயு நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் நிறைவேற்று அதிகாரி நிரோசன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 110 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய விலை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என பீரிஸ் தெரிவித்துள்ளார். விலை குறைக்கப்பட்டதன் மூலம் 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 3840 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை 1542 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வின் கீழ் பொருளாதார செயல்திறனுடன் இணைக்கப்பட்ட பத்திரங்களை எவ்வாறு மதிப்பிடுகிறது என்பது தொடர்பான தெளிவுக்காக இலங்கை அரசாங்கமும் இறையாண்மை பத்திரக்காரர்களும் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இறையாண்மை பத்திரக்காரர்களின் மார்ச் மாத முன்மொழிவு அதன் கடன் நிலையான கட்டமைப்புக்கு இணங்கவில்லை என சர்வதேச நாணய நிதியம் முடிவு செய்தது. இந்த நிலையில் பத்திரதாரர்களுடனான முதல் சுற்று நேரடி பேச்சுவார்த்தையின் பின்னர் வெளியிடப்பட்ட இலங்கை அரசாங்க அறிக்கையின்படி ஏப்ரலில் ஒரு புதிய முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு இணங்குகிறதா என்ற மதிப்பீட்டுக்காக காத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி வழமையாகவே சர்வதேச நாணய நிதியம் பங்கு பத்திரதாரர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமை காரணமாக அதன் கடன்நிலை தன்மை மதிப்பீடு தொடர்பில் தெளிவுகளை அறிந்து கொள்ள முடியாதுள்ளது. நாணய நிதியத்தினை பொறுத்தவரை அது இலங்கை அரசாங்கத்துடன் மாத்திரமே உடன்படிக்கைகளை எதிர்பார்க்கிறது. எனவே விரைவான முடிவை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளில் திருத்தப்பட்ட முன்மொழிவுகள் பரிமாறிக்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றன. வருடாந்தம் சுமார் 2.5 பில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு கடனாக செலுத்தப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன் செலுத்துதல் உத்தியோகபூர்வமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் இந்த தொகை கடனாக செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இருதரப்பு வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகள் மாத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் கொடுப்பனவு இடைநிறுத்தப்படுவதற்கு முன்னர் அவர்கள் வருடாந்தம் சுமார் 5 பில்லியன் டாலர்களை செலுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடன் கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் 2022 ஆண்டில் 2.5 பில்லியன் டாலர்களும் 2023 ஆண்டில் 2.6 பில்லியன் டாலர்களும் வெளிநாட்டு கடனாக செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய படு மோசமான ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்றும் மக்கள் சார் அரசு ஸ்தாபிக்கப்படும் என்றும் இலங்கைக்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டேனரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான நோர்வே தூதுவர் மே எலின் ஸ்டெனருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையில் நேற்று விசேட சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் நோர்வே தூதரகத்தின் 2வது செயலாளர் ஜோன் பிஜேர்கேமும் கலந்து கொண்டார். இதன்போது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி குறித்தும் அதிலிருந்து மீள்வது குறித்தும் நோர்வே தூதுவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரியப்படுத்தியதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டங்கள் தொடர்பிலும் விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஆண்டு இந்த நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஆண்டு எனவும் முக்கியமான தேர்தல் நடைபெறும் என்றும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அதன் பின்னர் நாட்டை மீண்டும் வழமை நிலைமைக்கு கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கம் அளித்துள்ளார்.
இந்த சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிரோசன் பெரேரா, எரான் விக்ரமரத்ன மற்றும் காவிந்த ஜெயவர்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீதரன் இன்று முதல் இடமாற்றம் பெற்று கொழும்பு சொய்சா பெண்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்றார். இதே சமயம் மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஜே கயேந்திரன் புதிதாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். எனவே இதுவரை மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீதரனின் பொறுப்பில் இருந்த விடுதியையும் அவருடைய கிளினிக் நோயாளர்களையும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீ சரவணபவா பொறுப்பேற்க உள்ளார் என வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதேவேளை இதுவரை மகப்பேற்று வைத்திய நிபுணர் ஸ்ரீ சரவணபவா பொறுப்பில் இருந்த விடுதியையும் அவருடைய கிளினிக் நோயாளர்களையும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் கஜேந்திரன் பொறுப்பேற்க உள்ளார். வைத்திய நிபுணர் ஸ்ரீதரன் கடந்த 18 வருடங்கள் யாழ் பூதனா வைத்தியசாலையில் கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தினால் அனுராதபுரம் மாவட்டத்தில் மக்கள் கருத்தறியும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான நிலையான கட்டமைப்பை தயாரிப்பதற்கான செயல்முறைக்கு பொதுமக்களின் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம், அதிகாரிகள், மகா சங்கத்தினர், அனுராதபுரம் மறைமாவட்ட பேராயர் மாசல் ஆந்தாதி, அனுராதபுரம் முஸ்லிம் பள்ளிவாசல் மௌலபி அப்துல் கஜூம் தலைமையிலான குழுவினர் உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்தனர். ஊழலை வெளிப்படுத்துவதன் மூலம் வெளிப்படைத்தன்மைக்காக குரல் கொடுப்பதன் மூலம் அதிகாரம் மக்களின் கரங்களிலேயே இருப்பதை உறுதி செய்பவர்கள் பத்திரிகையாளர்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தெரிவித்துள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை முன்னிட்டு தனது ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவிக்கையில், உண்மையை துணிச்சலுடன் பின்பற்றும் உலகெங்கிலும் உள்ள மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் என்றும் ஆதரவாக இருக்கின்றோம். ஆரோக்கியமான ஜனநாயகத்தை பேணுவதிலும் பொதுமக்களுக்கு விடயங்களை தெரியப்படுத்துவதிலும் பத்திரிகையாளர்கள் இன்றியமையாத பங்கை வகிக்கின்றனர். அவர்கள் பொது நிறுவனங்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வணிகங்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஊழலை வெளிப்படுத்துவதன் மூலம், வெளிப்படைத்தன்மைக்காக குரல் கொடுப்பதன் மூலம், விமர்சனத்துடனான ஆய்வுகளை முன்வைப்பதன் மூலம் பத்திரிகையாளர்கள் அதிகாரம் மக்கள் நீடித்திருப்பதை உறுதி செய்கின்றனர் என தெரிவித்துள்ளார். கல்வியாண்டு 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதனர் பரீட்சைக்கான நுழைவு பத்திரங்களில் பாரிய குளறுபடிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பம் செய்யாத பாடங்களை குறிப்பிட்டு நுழைவுப் பத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அநேகமான நுழைவுப் பத்திரங்களில் பரீட்சார்த்தியின் மொழி மூலம் மாற்றம் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளதாக அதிபர்கள் தெரிவித்துள்ளனர். பரீட்சை நுழைவுப் பத்திரங்கள் கணினிமயப்படுத்தப்படும் போது ஏற்பட்ட தவறு காரணமாக இவ்வாறு பரீட்சை நுழைவுப் பத்திரங்களில் பல்வேறு குளறுபடிகள் பதிவாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கள தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாம் தடவையாக தோற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளது நுழைவுப் பத்திரங்களிலும் பல குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கணித பாட பரீட்சைக்கு மட்டும் தோற்றும் பரீட்சார்த்திகளின் நுழைவுப் பத்திரத்தில் விஞ்ஞான பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இம்முறை 452,979 பேர் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாகவும் இதில் 65,331 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எனவும் 3,527 பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் 6ஆம் தேதி பரீட்சை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அரசாங்க மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவு மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் நலிவடைந்த மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்ய முடியாது சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சடன் வகைகள், அமோக்சின் போன்ற மருந்து வகைகள் போன்றனவற்றுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுமார் 20 முதல் 30% அளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் இணைந்ததாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் ரணதுங்க இணைந்ததாக செய்திகள் வெளியாகியமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தலவாக்கலை பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றுதலுடன் அண்மையில் மேதின பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரத்தின் அழைப்பின் பேரில் நான் கலந்து கொண்டேன். ஆனால் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை. இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளார்.
இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.